ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் அகாடமி. இப்போ நம்ம நம்மளுடைய அந்த 329 லெசனில் 31வது டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய குப்தர் அப்படின்னு ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய 37 வினாக்கள் மற்றும் விடைகளோட பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னவே நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அதனால இதில் அந்த அளவுக்கு ரொம்ப கண்டென்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுலேயே நமக்கு 40+ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அது போக ஒரு சில கண்டென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய காலம் பொற்காலம் என கருதப்படுகிறது? யாருடைய காலம் பொற்காலம் என கருதப்படுகிறது? சரியான விடை, குப்தர்கள் காலத்தை பொற்காலம் என கருதுவோம். அலகாபாத் தூண் கல்வெட்டு பொறித்தவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார்? சரியான விடை, ஹரிசேனர். அவர் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சிருப்பார். மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்றவர் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யார்? வசுபந்து என்ற மாபெரும் பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். வசுபந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞரை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். தனது சகோதரர் ராமகுப்தருடன் வாரிசுரிமை போராடி பதவிக்கு வந்தவர் யார்? தனது சகோதரர் ராமகுப்தருடன் வாரிசுரிமை போராடி பதவிக்கு வந்தவர் யார்? சரியான விடை, 2ஆம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் தான் தன்னுடைய சகோதரராக விளங்கக்கூடிய ராமகுப்தர் கூட சண்டை போட்டு வந்தார். தென் தேவகுப்தன் எனும் பெயருடையவர் யார்? தேவகுப்தன் எனும் பெயருடையவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர் தான் தேவகுப்தன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருப்பார். 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயம் அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கு முன்ன தங்க நாணயம் அப்படிங்கிறது தான் வெளியிட்டு வச்சிருந்திருப்பாங்க. தென் சக்ராதித்யர் எனும் பெயருடைய குப்த அரசர் யார்? சக்ராதித்யர் எனும் பெயருடைய குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அவருக்கு தான் சக்ராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்கும். பரம தெய்வத என்றால் என்ன பொருள்? பரம தெய்வத அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கடவுளின் பரம பக்தன் அப்படிங்கிறது தான் பொருள். பரம தெய்வத அப்படின்னா கடவுளின் பரம பக்தன் அப்படிங்கிறது தான் பொருள். புருஷா அப்படின்னா என்ன பொருள்? புருஷா அப்படிங்கிறதுனா அனைவருக்கும் மேலானவன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. புருஷா அப்படிங்கிறது அனைவருக்கும் மேலானவன். குமாரமாத்யா என்ற சொல் டாஸ் வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது. குமாரமாத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? மொத்தம் எத்தனை? 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கும் குமாரமாத்யா. டாஸ் என்பவர் அமைச்சர்களில் உயர்நிலையில் இருப்பவர் ஆவார். அமைச்சர்களில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மகா சந்தி விக்ரகா அப்படின்னு சொல்லுவோம். அமைச்சர்களிலேயே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபர் மகா சந்தி விக்ரகா. டாஸ் என்பவர் நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றினுடைய பொறுப்பு வகித்தவர் ஆவார். டாஸ் என்பவர் நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் ஆவார். யாரு? மகா தண்ட நாயகா. மகா தண்ட நாயகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் ஆவார். தென் டாஸ் என்பவர் குதிரைப்படை தலைவர் ஆவார். குதிரைப்படை தலைவராக விளங்கக்கூடியவர் யாரு? அவரினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா அஸ்வபதி. குதிரைப்படை தலைவர் மகா அஸ்வபதி. தென் குப்த நிர்வாகத்தில் லோகபாலா என்பது டாஸை குறிப்பதாகும். குப்த நிர்வாகத்தில் லோகபாலா என்பது டாஸை குறிப்பதாகும். எதை குறிப்பது? மாநில ஆளுநரை குறிப்பது. குப்த நிர்வாகத்தில் லோகபாலா அப்படிங்கிறது மாநில ஆளுநரை குறிப்பதாகும். தென் கூற்று 1, மகா பிரதிகரா அப்படின்னா அரண்மனை காவலர் தலைவர்னு சொல்கிறேன். மகா பிரதிகரா அப்படின்னா அரண்மனை காவலர்களினுடைய தலைவர். அரண்மனைக்கு அங்கே காவலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடியவங்களுடைய பெயர் தான் மகா பிரதிகரா அப்படின்னு கூற்று 1 கொடுக்குறேன். 2வது கூற்று,
கத்தியத பகிதா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அரச சமையலறை கண்காணிப்பாளர், சமையலறைக்கு மேற்பார்வையிடக்கூடிய ஒரு நபர் தான் கத்திய தபகிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இரண்டாவது கூற்றாக கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கூற்றும் சரியா தப்பா அப்படிங்கிறதான் கேட்டிருக்கேன். இந்த ரெண்டு கூற்றுமே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. கூற்று இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஸோ ஆக்சுவலாக வந்து இலக்கிய சான்று, கல்வெட்டு சான்று, நாணய சான்று, கதைகள் மற்றும் புராணங்கள். இந்த கதைகள் மற்றும் புராணங்கள் அப்படிங்கிறது தான் நம்ப முடியாத ஒரு விஷயமாக கொடுத்துருப்பாங்க. இதில் இருந்து இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கல. மேக்ஸிமம் இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், நாணய சான்றுகள் இருந்து தான் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் பொறுத்துக. இலக்கிய படைப்பு எழுதியவர் கொடுத்துருக்காங்க. சூரிய சித்தாந்தா அதுக்கு நேர நான் வந்து தன்வந்திரின்னு கொடுத்துருக்கேன். அமரகோஷா அதுக்கு நேர வராகமிகிரான்னு கொடுக்குறேன். பிருகத் சம்கிதா அதுக்கு நேர ஹரிசேனான்னு கொடுக்குறேன். ஆயுர்வேதா அதுக்கு நேர அமரசிம்மான்னு கொடுக்குறேன். ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொறுத்துக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் ஒரே ஒரு கண்டென்ட் நம்ம அங்கே கொடுத்துருப்பாங்க. பிருகத் சம்கிதா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வராகமிகிரா இவர் வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிருகத் சம்கிதா அப்படிங்கிறது, வகாரமிகிரா அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. வராகமிகிரா அப்படிங்கிறது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஆரியபட்டரை நம்ம வந்து நம்ம புக்கில் வந்து சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியபட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சூரிய சித்தாந்தா அப்படிங்கிறதுக்கு ஆரியபட்டர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஆரியபட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கல. அதே மாதிரி அமரசிம்ஹா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா அமரஹோசா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அமரசிம்மா அப்படிங்கிறது அமரஹோசா அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதை நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக இன்னும் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இது என்ன அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பொறுத்துக அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சரை நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தா அப்படிங்கிறத நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது அமரசிம்மாவுக்கு அமரகோஷா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் என்ன அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபர்தர் அப்டேட் கொடுக்குறேன். தென் டாஸுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. டாஸுக்கு கவிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக வந்து சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சமுத்திரகுப்தருக்கு தான் கவிராஜா அப்படிங்கிறது பட்டம் இருக்கும். டாஸ் என்ற சீன பயணி பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக கூறினார். யார் சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது சீன பயணியாக விளங்கக்கூடிய பாகியான் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தென் கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது எலிபண்டா குகை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. உதயகிரி, அஜந்தா, பாக் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடியதாக சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்து தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. டாஸ் என்பது காளிதாசரின் முக்கியமான கவிதை படைப்பாகும். காளிதாசரின் முக்கியமான கவிதை படைப்பு அப்படிங்கிறது சாகுந்தலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி யார்? 2ஆம் சந்திரகுப்தரினுடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யார்? சீன பயணி பாகியான். தென் 33 வரிகளில் அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி பொறித்தவர் யார்? 33 வரிகளில் அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரினுடைய ஆட்சியை பொறித்தவர் ஹரிசேனர் அப்படின்னு தான் பொறிச்சிருப்பாரு. தென் குப்த மரபில் தலை சிறந்தவர் யார்? குப்த மரபில் தலை சிறந்தவர் யார்? சமுத்திரகுப்தர் குப்த மரபில் தலை சிறந்தவராக இருப்பார். தென் கூற்று 1, குப்தர் காலத்தில் பெரிய அளவில் உலோகச் சிற்பங்கள் வார்க்கப்பட்டது. குப்தர் காலத்தில் பெரிய அளவில் உலோகச் சிற்பங்கள் வார்க்கப்பட்டது. கூற்று 2, சீனாவில் இருந்து பட்டு மற்றும் சில பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. சீனாவில் இருந்து பட்டு மற்றும் சில பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் 2 கூற்றும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் அடுத்த கொஸ்டின்,
குப்தர் காலத்தில் அதிக எண்ணிக்கையில் டாஸ் நாணயங்கள் வெளியிடப்பட்டது. குப்தரினுடைய காலத்தில் அதிகமான எண்ணிக்கையில் முதல்ல தங்க நாணயங்கள் தான் வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? தங்க நாணயங்கள் ஆரம்பத்தில் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் வெள்ளி நாணயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராகவே வெளியிட்டிருந்தாங்க. தென் நாரத ஸ்மிருதி மற்றும் பிருகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை டாஸின் அமைப்பு மற்றும் செயல்பாடு ஆகியவையை விளக்குகிறது. எவற்றினுடைய செயல்பாடுகளை விளக்குது அப்படின்னு பார்க்கும்போது வணிக குழுவினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை விளக்கக்கூடியதாக நாரத ஸ்மிருதி மற்றும் பிருகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை இருக்குன்னு சொல்றாங்க. தென் நிலப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரி என்ன? நிலப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரி கிளிப்தா. நிலப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரிங்கிறது கிளிப்தா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கலப்பை வரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹலிவகரா அப்படின்னு சொல்லுவோம். கலப்பை வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹலிவகரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மற்ற வரிகளை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பான விஷயமா ஒன்று இருக்குது. அதே மாதிரி விளைச்சலில் 1/6 கொடுக்கக்கூடிய வரி என்ன வரி அப்படின்னு பார்க்கும்போது பாகாவை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது அடுத்த கொஸ்டினை கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? விளைச்சலில் 1/6 அப்படிங்கிறது பெரும் அந்த பெறக்கூடியதில், சரிங்களா, விவசாயிகள் கொடுக்கக்கூடியதில் 1/6 நமக்கு பார்த்தோன்னா இங்கே அரசருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி பாகா வரின்னு சொல்லுவோம். சரிங்களா? மற்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாகா அப்படிங்கிறது விளைச்சலில் அரசன் பெறக்கூடிய வழக்கமான 1/6 அப்படின்னு கொடுப்பாங்க, புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து போகா அப்படிங்கிறது அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவை அப்படிங்கிறத போகா அப்படின்னு சொல்லுவோம். கரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படக்கூடிய ஒரு வரியைத்தான் நமக்கு கரா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 113 இருக்கும். தென் பலி அப்படின்னா என்ன வரி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது ஒரு ஒடுக்குமுறை வரியாகவும் சொல்லியிருப்பாங்க, பலி அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் உதியங்கா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கூடுதல் வரின்னு சொல்லுவாங்க. காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்படக்கூடிய காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நில வரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஷியூராக சொல்லலை. தென் உபரிகரா அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு கூடுதல் வரிதான். இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர். எதுக்காக அப்படிங்கிற விஷயமே தெரியலன்னு சொல்றாங்க. தென் ஹிரண்யா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வரி. இது என்ன? தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி என்பது நேரடி பொருள். நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசன் பங்காக பொருளாகவோ அளிப்பதாக கூறப்படக்கூடிய ஒரு வரியாக ஹிரண்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வரி இருக்கு. வாதபூதா அப்படின்னா என்ன வரி அப்படின்னு பார்க்கும்போது காற்றுக்கும் ஆவிக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட வரியை வாதபூதா அப்படின்னு சொல்றாங்க. ஹலிவகரா அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது கலப்பை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டக்கூடிய வரியை ஹலிவரகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹலிவகரா அப்படின்னு. தென் சுல்கா அப்படின்னா வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரக்கூடிய வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு அப்படிங்கிறத தான் சுல்கா அப்படின்னு சொல்றாங்க. கிளிப்தா அல்லது உபகிளிப்தா அப்படிங்கிறது நிலப்பதிவின் போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது பே பண்ணக்கூடிய வரியை தான் கிளிப்தா அல்லது உபகிளிப்தா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த வரிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தென் பிராமணர்களுக்கு தரப்படக்கூடிய நிலம் என்ன நிலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்களுக்கு தரக்கூடிய நிலம் அக்ரஹார மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரஹார மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேவ கிரகார மானியம் அப்படின்னு பார்க்கும்போது கோயில் மராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கக்கூடிய நில மானியத்தை தேவ கிரகார மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் குப்தர்களுக்கு கீழ் இருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியத்தை என்ன மானியம் சொல்லுவாங்கன்னா சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தென் தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படக்கூடிய உரிமை என்ன உரிமை? தரிசு நிலம் அப்படின்னு பார்க்கும்போது முதலாக விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது பூமி சித்ரான்யா. பூமி சித்ரான்யா அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி, பூமி சித்ரான்யா. மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நிவி தர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் அது போக நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ரதா தர்மா அப்படின்னாலும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிவி தர்மா அப்படின்னு பார்க்கும்போது அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம்.
அப்படின்னு சொல்கிறாங்க. நிவிதர்மா அக்ஷயனா அப்படின்னு பார்க்கும்போது நிரந்தரமான அறக்கட்டளை, பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதை தான் நிவிதர்மா அக்ஷயனான்னு சொல்கிறாங்க. அப்ரதா தர்மா அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, இதுக்கு நிர்வாக உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கிறத அப்ரதா தர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து புத்தகத்தில் 112வது பேஜில் இருக்கும். தென் டேஸ் செப்பேடு அரசர் தான் நிலத்தினுடைய உரிமையாளர் என காட்டுகிறது. எந்த செப்பேடு அப்படின்னு பார்க்கும்போது பகார்பூர் செப்பேடு தான் அரசர் தான் இந்த நிலத்தினுடைய முழு உரிமையாளர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுதாமா. தென் கூற்று 1, இரண்யவெஸ்தி என்றால் கட்டாய உழைப்பு என்பது பொருள். கூற்று 2, தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் கூறுகிறார். இதுலேயும் நான் சொன்ன 2 கூற்றுமே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் 37வது கொஸ்டின், மகா பிரதிகரா அப்படின்னா அரண்மனை காவலரினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறேன். கத்தியத பகிதா அப்படிங்கிறது அரசு சமையலறை கண்காணிப்பாளர்னு சொல்லுது. மேலே கேட்டுன்னு நினைக்கிறேன். 2 கூற்றும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? சரி, ஓகே. இதோடு இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்கனாமியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், ஐஎன்சியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா கண்டென்ட்டோட வீடியோ லெசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவை கம்ப்ளீட்டாக முடித்துறோம். அந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவாக கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு உண்டான MCQ கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்தந்த பிளேலிஸ்ட்டில் நான் தனித்தனியாக எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். அந்த லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும், இல்லை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் நம்ம வந்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெசனை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற நம்மளுடைய மற்ற வீடியோக்கள்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பகிர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலையும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.